எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. உலகத்தார் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரவட்டும். இது நூறானி நிவர்த்தி. இன்ஷா அல்லாஹ் எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனைகள், சகல தீய சக்திகள், உடல் பிடிகளிலிருந்து முழுமையான விடுதலை. இன்ஷா அல்லாஹ் நாம் கூறும் வழிமுறையை பிரகாரம் எந்தவித தவறும் செய்யாமல் பரிபூர்ணமாக செய்து கொள்பவர் எவரும் நம்மிடம் தோல்வி அடைவதில்லை. இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் நாம் நேரடியாக பதிவு போட்டதில்லை. இப்போ எதற்கு நாம் இந்த நேரடியாக பேசி பதிவு போடுகிறோம் என்றால், முக்கியமான பெண்களுக்கு எச்சரிப்பதற்காக. போலி சாமியார்கள் நம்பி, போலி மந்திரவாதிகளை நம்பி சென்று தன் மானத்தை பறிக்கொடுக்கும் பெண்களை பற்றி எச்சரிக்கை தான் இந்த பதிவு. அக்காலத்தில் முதல் இக்காலம் வரை, அதாவது நவீன உலகம் சோஷியல் மீடியா வந்த பிறகும் இன்னும் ஏமாற்றம் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முதல் நேரில் சென்று ஏமாறுவார்கள். இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு வீட்டில் அமர்ந்தபடியே தன் மானத்தை பறிக்கொடுக்கிறார்கள். இதை நாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாக வேண்டும். எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார் என்பது நாம் சிறிது விளக்கமாக சொன்னால்தான் புரியும். மாந்திரத்தை நம்பி செல்லும் பெண்கள் பலவை உண்டு. ஒன்று, திருமண தோஷம், அதற்காக திருமணம் தடைப்படுகிறது, அதுக்காக போகிற பெண்கள் ஏமாற்றப்படுவது. கணவனால் பிரச்சனைக்குரிய பெண்கள், சுக வாழ்க்கை இல்லை என்று நாடி செல்லும் பெண்கள். மூன்றாவது நிலை என்பது காதல் வசப்படும் பெண்கள். நான்காவது நிலை மிக மிக முக்கியம். அது எப்படின்னா கள்ளக்காதல். கணவன் இருக்கும் போதே இன்னொரு நபரை நம்பி அவர்கள் வேண்டும் என்பதற்காக செல்லும் பெண்கள். இத்தகைய வகை பெண்கள் அதிகபட்சமாக ஏமாற்றம் அடைகிறார்கள், தன் மானத்தை பறிக்கொடுக்கிறார்கள். எங்கே என்றால் போலீஸ் சாமியர்களிடம் நம்பி செல்லும் அந்த பெண்கள். இவர்கள் தோஷத்துக்கு போவார்கள். திருமண நிலைகளுக்காக தோஷத்தை போக்க போவார்கள். ஆனால் அந்த போலீஸ் சாமியார்கள் எப்படி சொல்லி அவர் ஏமாற்றுவார் என்றால், உங்களுக்கு தோஷம் இருக்குது, திருமணம் ஆனால் உங்கள் கணவர் இறந்து விடுவார், ஆகையால் இது தோஷத்தை போக்கணும்னு சொல்வார். தாய் தந்தையுடன் சென்று ஏமாதவும் இருக்கிறார்கள். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எப்படி அந்த தோஷத்தை போக்கணும்னா, நான் என்பதில் முதல் கணவனாக மாறி அந்த பெண்ணுக்கு உடல் சேர்க்கை, அதாவது உடல் உறவு கொண்டு இந்த தோஷத்தை போக்கி விடுவேன். நீங்கள் திருமணம் செய்த பிறகு அந்த பெண்ணுக்கு அந்த கணவனால் ஆபத்து வராது, கணவனுக்கும் உயிர் ஆபத்து வராது என்று சொல்லி ஏமாற்றுவது. இதில் சில தாய் தந்தை உடன்படுகிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது இப்படியெல்லாம் ஒரு தோஷத்தை கழிப்பாங்களா? இது முதலை என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். சில பேர் தனித்து சென்று மாற்றுவதும் உண்டு. இதை உடன்படாமல் இருக்கும் பெண்களுக்கு சரி நான் தனித்து தோஷத்தை போக்க வேண்டும் சொல்லி உள்ளார் அழைத்து மயக்கப்பொடியோ மயக்க மருந்து கொடுத்து தன் இச்சைக்கு பலியாக்குவது. செய்து கொண்டு வந்த பின்பு புலம்புவதால் என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு என்பது, அதாவது ஆன்மீக வழியிலும் ஆகட்டும், மாந்திர வழிகளாகட்டும், இப்படிப்பட்ட ஒரு தோஷ நிவர்த்தி உண்டா? தன் மானத்தை பறிகொடுத்த பின்பு அதுக்கு பின்பு அவங்க திருமணம் செய்வது என்ன, செய்யாது போன என்ன? எந்த வகையில் ஏமாறும் பெண்கள் நிறையா உண்டு. இவர்கள் வெளியில் சொல்கிறதுக்கு அச்சப்படுகிறார். அதுதான் பெரிய விஷயம். இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் வந்து நம்மிடம் அழுது புலம்புகிறார்கள். சொல்லுங்கள், வெளியிடுங்கள் சொன்னால், இல்லை நாம் சொன்னால் குடும்பமானம் போய்விடும், தெரிஞ்சால் அசிங்கப்பட்டு விடும், அவன் ஏதாவது குடும்பத்துக்கு பண்ணிவிடுவான், இப்படிப்பட்ட பயங்கள் தான் அவங்களுக்கு இருக்கிறது. இந்த பயத்தினால அவனை பற்றி வெளியிடுவது இல்லை. இது அவங்களுக்கு சாதகமாக அந்த போலி மாந்திரர்களுக்கும் போலி சாமியர்களுக்கும் நல்லா ஒரு தைரியம் வந்து விடுகிறது. முதல் நிலை இது. இரண்டாவது நிலை என்பது கணவனால் கைவிடும் பெண்கள், கணவனிடம் சுகம் காணாத பெண்கள். இவர்கள் பேச்சுவாக்கில் புரிந்து கொண்டு அந்த பெண்களை எப்படி வலையில் வீழ்த்துவது என்று பார்த்து வலையில் வீழ்த்தி தன் சுகத்தை அனுபவிப்பது. இல்லை என்றால் உன் உடம்பில் இந்தந்த தோஷம் இருக்குது, அதை நான் போக்கணும், நீ நிர்வாண பூஜை பண்ணணும் என்று சொல்லி ஏமாற்றி தன் காரியத்தை சாதித்து கொள்வது. மூன்றாவது நிலை காதல் நிலை. அதுக்கும் அப்படி தான். காதல் நிலை போவர் இன்னும் நல்ல திறமையாக ஏமாற்றுவார்கள். உனக்கு அங்க லட்சணத்தில், அதாவது சாமுத்திரிகா லட்சணத்தில் குறை இருக்கிறது, அதை நான் போக்கணும் என்றால் நீ முழு நிர்வாணமாக உட்கார வேண்டும், நீ நாம் சொல்லும் வழிமுறைகளுக்கு கட்டுப்பட்டால் தான் அதை சரி பண்ணி உனக்கு வசியம் நிலைகளை ஏற்படுத்துவோம், அதை கொண்டு உனக்கு காதலை நீ மயக்கலாம் என்று சொல்லி ஏமாற்றி அனுபவிப்பது. நாங்கள் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே தன் கணவனை ஏமாற்றி தான் கள்ளக்காதல் செய்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப கால கட்டங்களெல்லாம் ஆண்கள் தான் பெண்களை நாடி
பெண்களை வந்து வசைப்படுத்தின்னு வருவார்கள். ஆனால் இக்காலத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வருகிறார்கள். தன் கணவரை துரோகம் செய்து கொண்டு அதிகம் பெண்கள் தான் கள்ளக்காதல் வேண்டும் என்று வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஈஸியாக ஏமாற்றுவாங்க. ஏன்னா ஏற்கனவே புருஷனை ஏமாத்துறாங்க. அவன் ஏமாற்ற எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் என்றால் ஈஸியாக சாத்தியப்படும். ஏன்றால் கணவனை ஏமாற்றியவள் நீ, அதனால் உன்னை ஈஸியாக ஏமாற்றலாம். அவங்க கங்கணம் கட்டி கொண்டு அவளுக்கு இதே மாதிரி சொல்லுது, உனக்கு எங்கே மச்சம் உண்டு உடம்பில், அதனால் தோஷம் இருக்குது, அதெல்லாம் போக்கணும். அதுக்காக நீ வந்து நம்ம சொல்கிற மாதிரி நீ இணங்கணும். நான் சொல்கிற மாதிரி இணங்கினா உனக்கு வந்து அனைத்துக்கும் நம்ம வந்து சரி பண்ணி அந்த கள்ளக்காதலை வந்து உனக்கு வசியப்படுத்தி விடுவோம். உன் உடம்பில் வசியம் வந்து அங்கலட்சண வசியம், சாமுத்திர லட்சணத்தில் வசியம் செய்து கொடுத்துருவோம். நீ அதை கொண்டு அவனை மயக்கி விடலாம் சொல்லி ஏமாற்றி அனுபவிப்பது. இது வெளியில் சொன்னால் அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. சொன்னால் அவன் வந்து பயமுத்து வச்சுருவான். பாரு என்கிட்ட ஆதாரம் உண்டு, எதாவது செஞ்சால் உனக்கு வெளியிட்டுடுவேன், எல்லாம் அசிங்கப்படுத்திடுவேன், உன் குடும்பத்துக்கு தெரிவிச்சிடுவேன் சொல்லுவான். சொல்ல முடியாது. அவங்களே போய் லாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பணமும் பறித்தல், மானத்துக்கு மானமும் போய்விடும். இது என்பது அந்த காலத்திலிருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போது என்ன நடக்குதுன்னா, நவீன உலகத்தில் சோசியல் மீடியா வந்த பிறகு வீட்டில் உட்கார்ந்தபடியே பெண்கள் பேசுகிறார்கள். அந்த பேசும் பெண்ணிடம் நான் சொன்னேன், இந்த கேட்டகரியில் யார் யார் வராங்களோ அவங்கள அப்படியே பேசி மயக்கிறது. நேரில் வர முடியுமா கேட்பாங்க. நேரில் வர முடியாது என்றால் சரி நீ வீடியோ காலில் வா சொல்லி முதலில் பேச்சுவார்த்தையில் அவங்களை மயக்குவது, தான் சொல்வதெல்லாம் உண்மை போல் அவங்களை நம்ப வைப்பது. அதுக்கப்புறம் இதே நாடகம். என்ன நாடகம்? வீடியோ காலில் நீ நிர்வாணமாக அமரு, உன் அங்கலட்சணத்தில் இந்த குறைகள் உண்டு, சாமுத்திரிக லட்சணத்தில் இந்த குறைகள் இருக்குது, உனக்கு தோஷம் இருக்குது, இதெல்லாம் போக்கி நான் சரி பண்ணுறேன், நீ நிர்வாணமாக அமர்ந்து எனக்கு வீடியோ காலில் வா சொன்னேன். உஷாரான பெண்கள் தப்பித்தார்கள். இல்லை எப்படியா நம்ம நிறைவேறினால் போதும் நம்ம ஆசைகள் என்று ஆசைப்படும் பெண்கள் இவங்க வலையில் மாட்டிக்கொண்டு நிர்வாணமாக உட்கார்ந்து வீடியோ காலிலோ அல்லது வீடியோ எடுத்து அனுப்புவது, இதை அவன் வைத்து கொண்டு அவர்கள் பிளாக்மெயில் செய்வது, பணத்துக்கு பணமும் பறிப்பது, தன் ஆசைக்கு இணங்க நேராக அழிப்பது. சில பேர் நேராக சென்று விடுவார்கள். சில பேர் என்பது வீடியோ காலிலே அவனுடைய இச்சையை பூர்த்தி செல்ல இவர்களுடைய உடல்களை அனைத்தும் காட்டி விடுவது. எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். வீடியோ கால் என்பது வந்த பிறகு, சோசியல் மீடியா வந்த பிறகு, வீட்டில் உட்கார்ந்த பிறகு ஒரு பெண்கள் ஏமாறுகிறாள் என்றால் அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு பெண்கள் வீட்டில் அமர்ந்த பிறகு ஏமாறுகிறாள் என்றால் எவ்வளோ பெரிய வந்து அசிங்கம் சொல்கிறது. கணவனிடம் சொல்ல முடியாது, யாரிடம் சொல்ல முடியாது, சொன்னால் ஒதிச்சிருவான். நீ இதை மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு வீட்டிலேருந்தே செய்கிறியான்னு. இது வந்து ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள், அனைத்து சமயம் அனைத்து மதத்தை சேர்ந்த பெண்களும் இந்த வலையில் சிக்குகிறார்கள். பல பேர்கள் நம்மளிடம் அழுவும் போது நமக்கு கண்ணீர் வருகிறது. ஏன்னா நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களே, நீங்கள் சரியான ஆளாக கேட்பீங்க, அது இறைவனுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். எங்களிடம் வந்தால் இறைவனர் கட்டளை பிரகாரம் தொடாமல் அவர் மேல் ஒரு விரலும் படாமல் ஓதி விடுவது தான் நம் பழக்கம். ஏன்னா இதுதான் முதல் குருவோட போதனை. பெண்கள் வந்தால் கௌரவத்துடன் அவர் மேல் ஒரு விரலும் படாமல் ஓதி அனுப்புங்கள், செய்யுங்கள் என்பதுதான் முதல் குருவுடைய போதனை. அதை ஏற்றுக்கொண்டு இது வரைக்கும் நம்ம வந்து இறைவனுக்கும் பயந்து மனசாதி பயந்து நம்ம நடந்து கொள்கிறோம். அதனால் அந்த வரும் பெண்கள் நம்மளிடம் தைரியமாக இதான் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களை காட்டி கொடுக்க பயப்படுகிறார்கள். இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு வீட்டிலிருந்து ஏமாற பெண்கள் நிறைய ஆகிவிட்டார்கள். இவருக்கு போடும் வலையை என்னென்னா, நீ பணமே கட்ட தேவையில்லை, நான் சொல்கிற மாதிரி செய், நான் உனக்கு சரி பண்ண சொல்லுவேன். பணம் தான் தேவைப்படலையே, சரி இது என்ன ஆக போகுது, வீடியோ கால் தானே சொல்லி சில பேர் மனசாட்சியை விட்டுட்டு உட்காந்து இது மாதிரி ஏமாறும்போது நிறையா பேர் உண்டு. அதுக்கு பிறகு அவன் விளையாடுறது தான் பெரிய விஷயம். மிரட்டி பணம் பறிப்பான், இல்லை மிரட்டி வரவழைத்து தன் இச்சையை பூர்த்தி செய்து கொள்வான். ஆகையால் பெண்கள் என்பது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலத்து பெண்கள் எப்படின்னா ஆண்களை விட என்ன சொல்கிறது தெரில, காம நிலை, நான் சொல்கிறது தப்பு தான், இருந்தால் சொல்லி தான் ஆகணும். ஆண்களை விட பெண்கள் தான் கள்ளக்காதலை விரும்பி கொண்டு வரும் பெண்கள் இன்றைக்கி நிறைய வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் வருகிறதோ அந்த அளவுக்கு சாபக்கேடும் உண்டாகிறது. ஆகையால் பெண்கள் இது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். யார் உண்மை யார் பொய் தெரியாமல் ஏமாறாதீர்கள். ஏன்னா பார்ப்பதுக்கு அப்படியே அவனை பார்த்தானே பெரும் சாமியார் மாதிரி தெரிவார்கள், உள்ளுக்குள் கபட விடந்தான் இருக்கும். நல்ல விதமாக இறைவனுக்கு பயந்து செய்பவர்களுக்கு போகிறவர் கம்மி தான். ஏன்னா போய் பார்ப்பாங்க எப்படி அந்த ஆள் நபர் இருக்கார், சர்வசாதாரணமாக இருக்காரா, இடத்துல ஏதாவது அலங்காரம் இருக்குதா, எதை பார்ப்பான், எதுவுமே இல்லை, சிம்பிளாக உட்காந்து அவங்க நம்புறதில்லை. ஆனால் இடத்த ஆடம்பரம் அலங்காரம் பண்ணிட்டு மிரட்டுற மாதிரி உட்காரவங்களும் தன் உடைகளில் மிரட்டுற மாதிரி உட்காரவங்க தான் பார்த்து இவர் தான் உண்மையானு சொல்லி கடைசியில் தன் மானத்தை பறி கொடுத்து பின்பு அவர்கள் அழுது புலம்பு, அதாவது அழுவதனாலும் புலம்புவதனாலும் எதுவும் பயன் ஏற்பட போவது இல்லை. இது நான் எதற்கு சொல்கிறேன் என்றால்,
பெண்கள் என்பது பல வகையில் அக்காலத்து முதல் இக்காலம் வரை ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் பெண்கள் இதில் எச்சரிக்கை அடைவதில்லை. ஆகையால் இதை மனதில் நிறுத்தி கொண்டு யார் எவர் என்பது தெரியாமல் உங்களுடைய ரகசியங்கள் முதல்ல கூறாதீர்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க, தனியாக இருக்கீங்களா, என்ன இருக்கீங்க, நீங்கள் எந்த வகை, அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் பல பேர்கிட்ட பேசி பேசி பழக்கம். உங்களுடைய விஷயங்கள் கறந்துட்டு தானே எல்லாம் அறிஞ்சது மாதிரி சொல்லுவான், மழுப்புற மாதிரி பேசுவான், அன்பு உழுகிற மாதிரி பேசுவான். கடைசியில் அவங்களுக்கு இணைய வைப்பை பார்ப்பான். இணைஞ்ச பின்பு தான் அவனோட நாடகமே ஆரம்பிக்கும். ஆகிய பெண்கள் இது எச்சரிக்கையாக இருந்து விழிப்புணர்வில் இருங்கள். நல்லவர்களாக இருக்கிறார்களா பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் அவர்கள் இறைவனை பயந்து நடந்து கொள்கிற பார்த்து போங்கள். இடத்த பார்த்து அந்த ஆடம்பரத்தை பார்த்து மனுஷனை பார்த்து ஏமாற வேண்டாம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. உலகத்தார் அனைவரும் இறைவனோட சாந்தியும் சமாதானம் ஏற்படுத்தும். இது இறை அருள் நூறாணி நிவர்த்தி. எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனை சகல தீய சகதைக்கும் பரிபூர்ண நிவர்த்தி. இன்ஷா அல்லாஹ் நாம் கூறும் வழிமுறை பிரகாரம் பரிகாரம் செய்து கொள்பவர்கள் சிறிதும் தவறில்லாமல் பரிபூர்ணமாக பின்பற்றி செய்பவர்கள் எவரும் தோல்வி அடைவதில்லை.